வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, குடும்பத்தோடு விபத்தில் சிக்கிய இமான் அண்ணாச்சி, யமனாய் வந்த மாடு, அதிர்ச்சி தரும் தகவல், இணையதளத்தில் வெளியான அவருடைய புகைப்படம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் இமான் அண்ணாச்சி தன்னுடைய குடும்பத்தோடு காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கியிருக்காங்க. அப்போது என்ன நடந்தது என்ற தகவலை அவரே பகிர்ந்திருக்காரு. சினிமாவில் கதாநாயக வேண்டும் என்ற எண்ணத்தில் சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு பலருமே வராங்க. ஆனால் ஒரு சில மட்டும்தான் அதில் ஜெயித்து கொண்டே இருக்காங்க. ஆனால் தங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு சென்னைக்கு வந்தால் பல இடத்துல பல பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இதற்கு உதாரணமாக பலரை சொல்லலாம். அதில் இமான் அண்ணாச்சியும் ஒருவர். ஆரம்பத்தில் சென்னையில் சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தபோது தள்ளுவண்டியில் காய்கறி விற்றது, மளிகை கடையில் வேலை பார்ப்பது என்று பல வேலைகளை செய்த பிறகுதான் எப்படியாவது நடிக்க வேண்டும் என்று சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்க முயற்சி செய்து இப்போது முன்னணி நடிகராக மாறியிருக்கிறார். 2006ஆம் ஆண்டு வெளியான சென்னை காதல் மற்றும் வேட்டைக்காரன் படத்தில் சின்ன கேரக்டரில் நடித்த இமான் அண்ணாச்சி அதற்கு பிறகு கோலங்கள் சீரியலில் அன்வர் என்ற கேரக்டரில் நடித்திருந்தார். அந்த சீரியல் இவருக்கு பிரபலத்தை கொடுத்தது. அதுலேருந்து இவங்க அதிகமான திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். அதிலும் இவருக்கு அங்காடி தெரு, பானா காத்தாடி, கோ போன்ற படங்களில் தனி அடையாளத்தை பெற்று தந்தது. அதே போல் சின்ன திரையில் சன் டிவியில் குட்டி சுட்டி சொல்லுங்க என்ற போன்ற நிகழ்ச்சியெல்லாம் செய்யும் அட்ராசிட்டி இவருக்கென்றே தனி ரசிகர்கள் உருவாக்கியது. இந்த நிலையில் தான் தற்போது ஒரு திரைப்படத்திற்கு 20 முதல் 25 லட்சம் சம்பளம் வரை பெற்று வரும் காமெடி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு அதிக நாட்களில் அந்த நிகழ்ச்சியில் இருந்தார். இப்போது தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கும் நிலையில் இமான் அண்ணாச்சியும் அவருடைய குடும்பத்தினரும் விபத்தில் சிக்கியிருக்காங்க. அது குறித்து இமான் அண்ணாச்சி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் புறவழிச்சாலையில் இமான் அண்ணாச்சி குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்த போது திடீரென மாடு ஒன்று சாலையின் குறுக்கே வந்தது. அப்போது கார் நிலை தடுமாறி அந்த மாடு மீது மோதி விபத்தில் சிக்கியிருக்காங்க. இதில் அதிர்ஷ்டவசமாக இமான் அண்ணாச்சி மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் பெரியதாக பாதிப்பின்றி உயிர் தப்பியிருக்காங்க. இந்த தகவலை இமான் அண்ணாச்சி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் பகிர்ந்த மாடுகள் நடக்கும் விபத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.